ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டர் இல்லாமல் மக்கள் வந்து அவதிப்பட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா சிலிண்டர் வந்து வெடிச்சிட்டு இருக்கு. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நியூஸ் வந்து யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நான் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்த உடனே வந்துட்டு எனக்கே ஒரு பகீரண்ட் ஆகிப்போச்சு. என்ன நியூஸ் அப்படின்னா, சென்னை பக்கத்தில் நாவலூர் அப்படின்ற ஊரில் வந்துட்டு வைரமுத்து செல்வி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹோட்டல் வந்து நடத்திட்டு வந்திருந்தனால வீட்டில் வந்துட்டு நைட்டு வந்து கொஞ்சம் தேவையான திங்ஸ் எல்லாம் வந்துட்டு வீட்டில் வந்து ரெடி பண்ணுவாங்க போல். அதனால வந்துட்டு வீட்டில் வந்து 2 சிலிண்டர் வந்து வாங்கி வச்சிருந்திருக்கப்ப வேலையெல்லாம் முடிச்சுட்டு வைரமுத்து வந்து என்ன பண்ணியிருக்காரு, தூங்க போயிட்டாரு. ஆனால் அப்போவே வந்து சிலிண்டர் கசிவு வந்து ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து அதை கவனிக்காம அவங்க வந்து தூங்க போயிட்டாங்க. காலையில வந்து செல்வி அம்மா வந்து எழுந்திருக்கும் போது சிலிண்டர் வாடை வந்து வந்திருக்கு. சிலிண்டர் வாடை வந்த உடனே அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருந்திருக்கணும், கொஞ்சம் என்ன சொல்றது, கவனமா இருந்திருக்கணும். என்னன்னு தெரியாம அவங்க வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, சுவிட்சை வந்து ஆன் பண்ணிட்டாங்க. வீடு ஃபுல்லாக சிலிண்டர் வந்து வாடை வந்து பரவி இருந்திருக்கனால உடனே அது என்னவாயிருச்சு அப்படின்னா, சிலிண்டர் வந்து வெடிக்கிச்சு. அதுல வந்து ஒரு 1.5 வயசு குழந்தையும் 4 வயசு பாப்பாவும் ஸ்பாட்டிலே வந்து இறந்து போயிடுச்சு. அந்த 2 குட்டீஸுகள் வந்துட்டு ஸ்பாட்டிலே வந்து இறந்து போயிட்டாங்க. மீத வந்து 7 பேர் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்திருக்காங்க. கடவுள் புண்ணியத்துல அவங்க வந்து சீக்கிரமா மீண்டு வரணும் அப்படின்ட்டு நம்ம வந்து கடவுளை வந்து வேண்டிக்கலாம். ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிற சிலிண்டர்ஸ் ஃபுல் இருக்கு அப்படின்னா அதை வந்து எப்பயுமே நம்ம வந்து தனித்தனியாக வந்து வைக்கிறது ரொம்ப வந்து நல்லது. ரொம்ப வந்து கவனமாக இருங்க. யாராக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். இனிமேல் தெரிஞ்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் சிலிண்டர் வந்து 2மே வந்து பக்கத்தில் வந்து வைக்கக்கூடாது. அப்படியே வந்துட்டு நம்மளுக்கு சிலிண்டர் வாடை வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து லைட்ஸ் வந்து எதுவுமே போடக்கூடாது. ஜன்னல் எல்லாத்தையும் உடனே வந்து ஓப்பன் பண்ணி தான் வைக்கணும். இதை எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப கவலையா இருக்கு. வாழ வேண்டிய பிள்ளைங்க இப்படி இறந்து போச்சுங்களே அப்படின்ட்டு, ஒன்றும் அறியாத வயசுல இறந்து போயிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா இருக்கு. அதிலும் முக்கியமா குழந்தைகள் வச்சிருக்காங்க வீட்டுலாம் வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சிலிண்டர் வந்துட்டு ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா கீழேயும் ஆஃப் பண்ணுங்க, மேலேயும் ஆஃப் பண்ணுங்க. மேலே மட்டும் ஆஃப் பண்ணிட்டு கீழே வந்து ஆஃப் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நடந்துக்கு இருக்கிற குழந்தைங்களை வந்துட்டு அது என்னன்னே தெரியாது, அவங்க வாட்டுக்கு பிடிச்சி திருகி விட்டு போயிடுவாங்க. அப்போ சிலிண்டர் வந்து லீக் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவருமே வந்து பார்த்து பத்திரமா கவனமா இருங்க. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு கவனமா வந்து இருங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாய்.